புதன்கிழமை நடந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ஆர்சிபி தோத்துருச்சு, பிளே ஆஃப் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ ஈசாலா கப் இந்த வருஷமும் கிடையாது, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு ஆர்சிபி ப்ராக்டிஸே பண்ணாமல் விளையாண்டாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? அது மட்டும் இல்லை, விராட் கோலி உயிருக்கு ஆபத்து இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் அவர் கிரவுண்டில் அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு விளையாடி இருக்காரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? என்ன நடந்தது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழன் வைப்ஸ். புதன்கிழமை ஐபிஎலோட ஃபர்ஸ்ட் எலிமினேட்டர் மேட்ச் நடக்குது, ஆர்சிபி வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆர்சிபி வந்து சிஎஸ்கே கூட ஜெயிச்சு தான் வந்து பிளே ஆஃப் வந்தாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதும் டேரெக்டாக வந்து பெங்களூர்லேருந்து அகமதாபாத் போகிறாங்க. இவங்க போகிற அதே நேரத்தில் அகமதாபாத்தில் 4 தீவிரவாதிகள் இவங்களை கொல்றதுக்காக, குறிப்பாக விராட் கோலியை அட்டாக் பண்ணுறதுக்காகவும் அந்த அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டேடியம் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்காங்க. ஸோ யார் இந்த தீவிரவாதிங்க? இவங்க எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது எதுக்கு விராட் கோலி அட்டாக் பண்ண வரணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 4 பேர் வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளவங்க. இந்த 4 பேருக்கும் ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு தீவிரவாதி. இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதி வந்து ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பை சேர்ந்தவன். இவனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவன் வந்து யாரையாவது அட்டாக் பண்ணணும், இல்லை இந்த இடத்த அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது அப்படின்னா இவன் வந்து அதுக்கு ஆளுங்களை சூஸ் பண்ணுவான். எந்தெந்த கண்ட்ரியில் வந்து நம்ம சொல்கிறத செய்கிற மாதிரி ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி தீவிரவாதிகளை வந்து அப்படியே சூஸ் பண்ணுவான். அப்படி இவன் சூஸ் பண்ணும்போது இவனுக்கு கிடச்சிருக்கிறவங்க தான் வந்து இந்த 4 பேர்: முகமது நஸ்ரத், முகமது ஃபரீஷ், முகமது நஃப்ரான், முகமது ரஷ்தீன். இந்த 4 பேர் தான் விராட் கோலியவும் அகமதாபாத் ஸ்டேடியத்தையும் அட்டாக் பண்ணுறதுக்காக பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஹெட் ஒருத்தர் அனுப்பிவிட்டான் இல்லையா? இந்த 4 பேர் தான் அவங்க. இவங்களோட ஹெட்டு பாகிஸ்தானில் இருக்கிற அபு. இவன் வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவன். சோசியல் மீடியா மூலமாக தான் இந்த அபுன்றவன் இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற 4 பேரையும் கான்டாக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்றத குஜராத் டிஜிபி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த 4 பேருக்கும் இவன் வந்து 4 லட்ச ரூபா பணம் கொடுத்து அப்புறம் மொபைலில் வந்து டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி விட்டுட்டு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஐபிஎல் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் வந்து அகமதாபாத் கிரவுண்டில் நடக்குது. அங்கே வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ணணும், குறிப்பாக விராட் கோலியை அட்டாக் பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக இவங்க இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கப்படுது. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இவங்களுக்கு மொபைலுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த 4 பேரும் ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னை வராங்க. சென்னையிலேருந்து அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. இங்கேருந்து இவங்க என்ன பண்ணணும்னா, அகமதாபாத்தில் உள்ள ஒரு லோக்கல் ஏரியாவுக்கு போயிட்டு கன்ஸ் வாங்கிட்டு வரணும். கன்ஸ் வாங்கிட்டு இவங்க டேரெக்டாக கிரவுண்டுக்குள்ளே போகணும். இதுதான் இவங்களோட பிளான். இது மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து அந்த கன்னை எடுத்துகிட்டு இவங்க கிரவுண்டுக்கு போயிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடியே இவங்களை அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இருக்கிற போலீஸ்காரங்க வந்து இவங்க வந்து சந்தேகத்துக்கு இடமா இருக்காங்க, இவங்களை பார்க்குறதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. யாருமே ஒழுங்கான ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ உடனே அவங்களோட மொபைல்லாம் வாங்கி விசாரிக்கும் போது எல்லா விஷயமே வந்து வெளியே வந்துருச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க உடனே அகமதாபாத் ஸ்டேடியம் அலர்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபி டீம், ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எல்லாருமே வந்து அலர்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபி டீம் வந்து டேரெக்டாக விராட் கோலிக்கு அட்டாக் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஸோ அவங்க வந்து நாங்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணுறோம், நாங்கள் எதுக்குமே வரப்போகிறதில்ல, டேரெக்டாக நாங்கள் மேட்ச் தான் ஆட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இல்லை, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ரொடெக்ஷனோட ஏதோ ஒரு கிரவுண்டில் ஒரு 2 or 3 hours வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடியே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி த்ரெட்டனிங் இருக்குது. ஸோ வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் செஷனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்றது வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிற ஒரு மேட்ச்சு. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸை ஜெயிச்சு வாய்ப்பே இல்லாத ஒரு இடத்துல வந்து பிளே ஆஃபுக்கு வந்து வந்திருக்காங்க. அந்த மேட்ச்சில் வந்து ப்ராக்டிஸே பண்ணலை, டெரரிஸ்ட் அட்டாக் இருக்குது. பாருங்கள் விராட் கோலியோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ ஜெயிச்சே ஆகணும், இது வரைக்கும் 16 வருஷமாக கப் அடிக்கல அப்படின்ற ப்ரெஷர் ஒரு பக்கம், தீவிரவாதிகள் அட்டாக் இருக்குது அப்படின்ற ப்ரெஷர் ஒரு பக்கம், ப்ராக்டிஸே பண்ணல, எப்படி விளையாட போகிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். அதுவும் இல்லாமல் அன்றைக்கி பிச்சு வந்து பேட்டிங்க்கு ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணவும் இல்லை. இந்த ப்ரெஷர் எல்லாம் மைண்டில் வச்சு ஒருத்தர் வந்து எப்படி அவரால் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், ஒரு டீமால் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. ஆனால் இருந்தும் அந்த மேட்ச்சை வந்து கேன்சல் பண்ணாமல் போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே வந்து நல்லா பக்காவாக செட் பண்ணி அந்த மேட்ச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சுது. பர்டிகுலராக எதுக்கு விராட் கோலியை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி வரும் இல்லையா? ஸோ இன்றைக்கி நீங்கள் வேர்ல்டு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்ட் அப்படின்னா, கிரிக்கெட் அப்படின்னாலே டக்குன்னு வந்து விராட் கோலி தான் ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு கப்பில் நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து ஜெயித்தோம், விராட் கோலி தான் வந்து அடித்து ஜெயிக்க வைப்பார்.
அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர், அவர் நேம் நான் சொல்ல வரும்ல, அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, விராட் கோலி வந்து பாகிஸ்தானே வந்து அவமானப்படுத்திட்டாரு ஜெயிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு கிரிக்கெட் இது வந்து ஒரு கேம், அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் ஜெயிச்சதுனால இந்தியாவுக்கு அசிங்கமாயிருச்சு, இந்தியா ஜெயிச்சதுனால பாகிஸ்தானுக்கு அசிங்கமாயிருச்சு அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஜென்டில்மேன் கேம். இதை வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல அப்படின்னா உங்கள் நாட்டில் வந்து கிரிக்கெட் ஆடவே கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாமல் த்ரெட்னிங் பண்ணுறது, பாம்பு போட்டுருவோன்னு மிரட்டுறது, விராட் கோலியை ஷூட் பண்ணிடுவோம், அகமதாபாத் கிரவுண்டில் போயிட்டு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு மிரட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு உண்மையான ஸ்போர்ட்ஸை வந்து அழிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதனால தான் இன்றைக்கி வரைக்கும் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாரும் வந்து ஐபிஎல் விளையாடுறதுக்கு வர்றதில்லை. எந்த ஒரு மேட்சுமே வந்து பாகிஸ்தானில் நடக்கிறதும் இல்லை, வேறு எந்த டீமும் அங்கே போய் விளையாடுறதும் இல்லை. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு விளையாட போன ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ்லாம் வந்து அங்கேயே அட்டாக் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சம்பவங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளே வந்து ஏர்போர்ட் வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த போலீஸ்காரங்க வந்து சரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன வேணால் நடந்திருக்கலாம், நம்மளால் சொல்லவே முடியாது. ஸோ ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கிறத வந்து நம்ம போலீஸ்காரங்க வந்து தடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம சொல்லணும். இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டையும் டெரரிசமையும் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு கண்ட்ரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.